ஹலோ மக்களே! இன்னைக்கு பேபி சமையல்ல சூப்பரா ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஈஸியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன குக்கர்ல போட்டுட்டு, அது கூட மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு, தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 6 விசில் விடணும். அந்த கேப்பில அரிசிய ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கிராக்ஸோட சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கோம். இந்த கிராக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க டைரக்ட்டாவே ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே டெலிவர் பண்றாங்க. இவங்க எந்த ஒரு ஃபெர்டிலைசரும், பெஸ்டிசைடும் யூஸ் பண்ணாம ரொம்ப ஹெல்த்தியாவே கல்டிவேட் பண்றாங்க. இப்போ ஒரு பெரிய பிரியாணி சட்டியில் ஆயில், கீ, பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், மட்டனோட கொழுப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ குக்கரில் வேக வச்ச மட்டன் எடுத்து அதை 50% வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், புதினா கொத்தமல்லி நல்லா கட் பண்ணது, வேக வச்ச மட்டன், பிரியாணி மசாலா, கல்லுப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஊற வச்ச கிராக்ஸோட சீரக சம்பா அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அரிசி கொஞ்சம் வெந்து சரிசமமானதுக்கப்புறம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு கிளறி விட்டுக்கிறோம். ஒரு தோசைக்கல்லை கேஸ் மேலே வச்சு அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி சட்டியை தோசைக்கல் மேலே வச்சு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தம் உடச்சோன்னா சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க பேபி சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். பை.